ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே சத்குரு ஸ்ரீ ராகவேந்திராய நமः. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம ஸ்ரீ கோகுலம் சேனலில் குரோதி வருடம் மார்கழி மாதத்தில் மிதுன ராசி பலன்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க. மார்கழி மாதம் அப்படிங்கிறது டிசம்பர் 16ஆம் தேதி அன்றைக்கி ஆரம்பிக்குது. ஜனவரி 13ஆம் தேதி வரைக்கும் இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது இருக்கப்படுது. இந்த மார்கழி மாதத்தில் கிரக நிலைமைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் புதன். புத பகவான் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு பிரயாணம் பண்ணுறாரு இந்த மார்கழி நடுவில். அது கரெக்டாக எப்போ வருதுன்னா, ஜனவரி 3ஆம் தேதி அன்றைக்கி புதன் விருச்சிகத்திலேருந்து தனுஷுக்கு மாறுறாரு. தனுஷுவில் சூரிய பகவான், மகரத்தில் சுக்கிர பகவானும் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு மாறுறாரு. அவர் கரெக்டாக டிசம்பர் 31ஆம் தேதி அன்றைக்கி பிரயாணம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கும்பத்தில் சுக்கிர பகவான் மாறிடுவார். அதே மாதிரி கும்பத்தில் சனீஸ்வரர், மீனத்தில் ராகு. இதுதான் இந்த மார்கழி மாதத்துடைய கிரக நிலைமைகள். இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் 3ஆம் அதிபதியாக பார்க்கப்படுறாரு. அவர் இந்த மாதம் உங்களுடைய 7ஆம் வீட்டுக்கு, அதாவது கலத்திரஸ்தானம் அப்படின்ற சொல்லக்கூடிய அந்த கலத்திர பாவத்துக்கு சூரிய பகவான் பயிற்சி ஆயிருக்காரு. அவருடைய 7ஆம் பார்வையாக உங்களுடைய ஸ்வய ராசியை, ஸ்வய லக்னத்தை, அதாவது மிதுன ராசியை பார்க்கிறாரு. அப்படின்றதுனால ரொம்பவே ஒரு சுபங்கள் நடக்கக்கூடிய மாதமாக இந்த மார்கழி மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இருக்கும். இப்போ பொதுவாக நம்ம எப்படி இருக்குன்றது, எல்லாரை பற்றியும் எப்படி இருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க. நீங்கள் அதீதமான பிரயாணங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அந்த பிரயாணத்தில் கொஞ்சம் நிதானம் அப்படிங்கிறது தேவை. இந்த மாதம் கொஞ்சம் பிரயாணத்தை கம்மி பண்ணிக்கோங்க. ஒன்று. அடுத்தது, புதனும் சூரியனும் உங்களுடைய 7ஆம் வீட்டில் சேர்றாங்க. இது எப்போ சேர்றாங்கன்னா, நவம்பர் போயிட்டுருக்கு. ஜனவரி 3ஆம் தேதி அன்றைக்கி சேர்றாங்க. ஸோ உங்களுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவானும் 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனும் 7ஆம் வீட்டில் சேர்றாங்க. அப்படின்றதுனால நீங்கள் கல்யாணம் ஆகாதவங்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கல்யாணம் அப்படிங்கிறது இந்த மார்கழி மாதத்தில் உங்களுக்கு கைகூடும். அந்த பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு சாதகமாகவே நடக்கும். ஒன்று. அடுத்தது, இப்போது கல்யாணம் பண்ணிட்டீங்க, கல்யாணம் பண்ணி தம்பதியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு குழந்தை பிறப்பு பாக்கியமும் இந்த மார்கழி மாதத்தில் பார்க்கப்படுது. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசியிலிருந்து, அதாவது மிதுனத்திலிருந்து 5 கூடியவனாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 10ஆம், அதாவது காலபுருஷ தத்துவப்படி அவர் 10ஆம் வீட்டிலேருந்து 11ஆம் வீட்டுக்கு மாறுறாரு. உங்களுடைய மிதுன ராசிக்கு 9ஆம் வீட்டுக்கு இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம், பாக்யஸ்தானம் சொல்லக்கூடிய 5, 9ன்னு 2 ஸ்தானம் இருக்குது. அதில் ரொம்ப உத்தமமான ஸ்தானம் 9ஆம் ஸ்தானம். அந்த 9ஆம் வீட்டுக்கு சுக்கிர பயிற்சி ஆகிறாரு. அப்படின்றதுனால குழந்தை பிறப்பு அப்படிங்கிறதும், குழந்தை கன்ஃபார்ம் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயமும் மார்கழி மாதத்தில் உங்களுக்கு நிச்சயமாக கைகூடும். அடுத்தது, உங்களுடைய வேலையில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனீஸ்வரர் உங்களுக்கு 9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனீஸ்வரர் 9ஆம் வீட்டிலேயே இருக்கார். 10ஆம் அதிபதியாக, தொழில் ஸ்தானாதிபதியாக உங்களுக்கு பார்க்கப்படுற குரு பகவான் 12ஆம் வீட்டில் இருக்காருன்றதுனால அது ஒரு சின்ன டிராபேக் இருந்துட்டு வருது இந்த குரு பயிற்சி. ஆனால் அடுத்த இப்போ 2025ஆம் வருடத்தில் வரக்கூடிய அந்த குரு பயிற்சி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கப்படுது. அடுத்தது குரு பயிற்சி வீடியோவில் அதை பற்றி நம்ம முழுசாக பார்க்கலாம். இந்த மார்கழி மாதத்தில் கரெக்டாக அந்த உத்தியோகக்காரகனாக இருக்கக்கூடிய சனி பகவான் கூட உங்களுடைய 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் சேர்றாரு. அப்படின்றதுனால உங்களுடைய உத்தியோகத்தில்
ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்ல வேலை உங்களுக்கு அமையும். உங்களுடைய வேலையில் நிறைய ப்ரமோஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் கைகூடும். அடுத்தது உங்களுடைய ராசியிலிருந்து மிதுனத்திலிருந்து 2ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கார் அப்படின்றதுனால உங்களுடைய குடும்பத்தில் அனாவசியமான பேச்சுவார்த்தைகள் பிரச்சனைகள் இருந்தால் அந்த எல்லா பிரச்சனைகளுமே இந்த மார்கழி மாதத்தோட எல்லாம் சரியாக போயிடும். எந்த ஒரு கவலைகளும் உங்களுக்கு பெரிய லெவலில் இருக்காது அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா அந்த இடத்துல என்னதான் செவ்வாய் நீச்சமானாலும் உங்களுக்கு செவ்வாய் 11ஆம் அதிபதியாகவும் 6ஆம் அதிபதியாகவும் பார்க்கப்படுறவர். அதாவது 6 அப்படிங்கிறது ருண ரோக சத்ருஸ்தானம், 11ங்கிறது வருமான ஸ்தானம்னு சொல்லப்படுறாரு. அதே மாதிரி இந்த 2 ஸ்தானாதிபதியும் குடும்பஸ்தானத்தில் உட்கார்றாரு அப்படின்றதுனால அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ருண ரோக சத்ருக்கள் எல்லாமே உங்களை விட்டு நிவர்த்தி ஆகிவிடும். இதுதான் செவ்வாய் உங்களுக்கு 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அடுத்தது 4ஆம் வீட்டில் கேத்து இருக்காருன்றதுனால நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், உங்களுக்கு பிரயாணங்கள் ஜாஸ்தி இருந்தால் அது கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு பிரயாணங்கள் அவ்வளோ உத்தமமாக இல்லை. ஸோ நீங்கள் ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்குன்னா நீங்கள் ட்ரைவ் பண்ணாதீங்க, டிரைவரை வச்சு பண்ணுங்கள். இல்லைனா ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போகிறது உங்களுக்கு ரொம்ப சாதகமான ஒரு விஷயம். அடுத்தது லக்னாதிபதியாக அதாவது ராசிநாதனாக இருக்கக்கூடிய புத பகவான் இவ்வளோ நாள் இந்த 1 மாத காலமும் நீங்கள் கொஞ்சம் பிரச்சனையில் இருந்திருப்பீங்க, நிறையா மனோசங்கடங்கள் இருந்திருக்கும். அது எல்லாமே புத பகவான் உங்களுக்கு 7ஆம் வீட்டில் சூரிய பகவான் கூட எப்போ மாறுறாரோ அப்போத்துலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நிறையா காதில் கேட்கப்படும். நிறையா சுப நிகழ்ச்சிகளை நீங்கள் போயிட்டு கலந்துப்பீங்க. உங்களுடைய வீட்டில் நிறைய சுப விசேஷங்கள் அப்படிங்கிறது நடக்கும். அடுத்தது சூரிய பகவான் அவருடைய 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கிறார் அப்படின்றதுனால உங்களுடைய புத்தி ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாக மாறும். உங்களுக்கு ஏதாவது இந்த அரசியல் ரீதியான பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் சரி பண்ணி கொடுப்பாரு. உங்களுக்கு இந்த பாலிடிக்ஸ் ரீதியான சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸு, அதாவது உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்கீங்க, சில பொலிட்டிஷியன்ஸ்னால் உங்களுக்கு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அவங்களே அந்த ப்ராப்ளமை சரி பண்ணி கொடுத்துருவாங்க இந்த மார்கழி மாதம். இந்த மாதிரி உதாரணத்துக்கு இப்படி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நிறையா இந்த அரசியல் ரீதியான பிரச்சனைகள் உங்களுக்கு சரியாக போகும். அதே மாதிரி கவர்மெண்ட்டிலிருந்து அரசாங்கத்திலேருந்து உங்களுக்கு வரக்கூடிய பணங்கள் ஏதாவது உங்களுக்கு ஹோல்டில் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு சேரும். இல்லை வரக்கூடிய அறிகுறிகள் ரொம்ப அதிகமாக பார்க்கப்படுது இந்த மார்கழி மாதம். அடுத்தது சுக்கிர பகவான் உங்களுடைய 8லிருந்து 9ஆம் வீட்டுக்கு மாறுறாரு. சுக்கிரன் அப்படிங்கிறது உங்களுக்கு 5 கூடியவனாகவும் 12 கூடியவனாகவும் பார்க்கப்படுறாரு. பாக்யாதிபதி 8ல் மறைஞ்சி இருந்தார் இவ்வளோ நாள், ஒரு 1.5 மாத காலமாக. அதனால் நிறையா பாக்கியங்கள் அப்படிங்கிறது உங்கள் கடைசி 1.5 மாத காலத்தில் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ கரெக்டாக 9ஆம் வீட்டுக்கே போகிறாரு. அதாவது திரிகோணாதிபதி திரிகோணம் இருக்கிற வீட்டுக்கு போகும்போது ஒரு ஜாக்பாட் கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு நேரம் இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்லது நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் பார்க்கப்படுது. 10ஆவதுக்கு 9ஆம் அதிபதியும் அங்கே இருக்காருன்றதுனால அது ரொம்ப ரொம்ப உத்தமமான ஒரு விஷயம். அடுத்தது 10ஆம் வீட்டில் ராகு, தொழில் ரீதியான பிரச்சனைகள் சில பலது நீங்கள் நிறையா ஃபேஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய தொழிலில் நிறையா மாற்றங்கள் வரும், இடம் மாற்றங்கள் வரும். ஏன் உங்களுடைய ப்ரொஃபஷ்னலே நீங்கள் மாற்றுவீங்க. இந்த மாதிரி உங்களுடைய உத்தியோகத்தில் நிறையா மாற்றங்களை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதமாக இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு பார்க்கப்படுது. அடுத்தது உங்களுக்கு 7ஆம் அதிபதியாகவும் 10ஆம் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் 12ல் 1 வருட காலமாக பிரயாணம் பண்ணிட்டு இருக்காருன்றதுனால உங்களுடைய நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் லெவலில் சின்ன சின்ன மனோ சங்கடங்கள் அப்படிங்கிறது இருந்துட்டு வரும். அது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ குரு டிகிரி வாய்ஸ் மாற ஆரம்பிச்சிட்டாரு அடுத்த ராசிக்கு, அதாவது உங்களுடைய ராசிக்கு வராரு, மிதுனத்துக்கு வராரு. அதனால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே அது கம்மியாகும். டிவோர்ஸ் வரைக்கும் போயிருக்கோம். அந்த பிரச்சனை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் ஆகி திருப்பியும் நீங்கள் 2 பேரும் அந்யோன்யமாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை இந்த குரு பயிற்சியினால் உங்களுக்கு அது கிடைக்கும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இதுதான் இந்த நவக்கிரகங்கள் இருக்கக்கூடிய ஸ்தானத்திற்கு தகுந்த மாதிரியான பலன்கள் மிதுன ராசிக்கு. அடுத்தது உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அப்படிங்கிறது எப்போ வருதுன்னா டிசம்பர் 31ஆம் தேதி 2024 ஆரம்பிக்குது.
ஜனவரி 2ஆம் தேதி 2025 வரைக்கும் இந்த சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்க்கப்படுது. ஸோ அந்த கரெக்டாக அந்த நியூ இயர் டைமில் உங்களுக்கு சந்திராஷ்டமங்கிறது இருக்குது. கொஞ்சம் நீங்கள் அந்த டைமில் நார்மலாக உஷாராக ரொம்ப சைலண்ட்டாக இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப உத்தமம். இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த நேரத்தில் தான் உங்களுக்கு சுக்கிரனும் 9ஆம் வீட்டுக்கு மாறுறாரு. உங்களுக்கு சந்திராஷ்டமம் முடிஞ்சு கரெக்டாக சுக்கிரனும் 9ஆம் வீட்டுக்கு மாறுறாருன்றதுனால உங்களுக்கு 2025 மார்கழி கடைசியில் ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அது என்னங்கிறது நீங்கள் காத்திருந்து நீங்கள் அதை அனுபவிக்கலாம். அதனால் அந்த சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் இருந்துக்க வேணும். இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு மார்கழி மாதம் வழிபாடு செய்யக்கூடிய சுவாமி யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, வள்ளி தேவசேனையோடு இருக்கக்கூடிய முருக பெருமாளையும், அதே மாதிரி நவக்கிரகத்தில் குரு பகவானையும் நீங்கள் இந்த மாதம் வழிபட்டீங்க அப்படின்னா இந்த மாதம் இன்னமும் உங்களுக்கு ரொம்ப நிறைய நல்ல நல்ல விஷயத்தை எட்டி கொடுக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு விஷயம், என்னுடைய ஒரு ஸ்தானம் இது. ஸோ இதுதான் இந்த மார்கழி மாதத்தில் மிதுன ராசிக்கான பலன். அடுத்தது நம்ம கடக ராசி பலனில் சந்திக்கலாம். நன்றி, நமஸ்காரம்.